முகேஷ் சந்திரகர் 28 வயசே ஆன ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், ஒரு பஸ்டர் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட விலா எலும்பு வந்து 5 எலும்பு உடைக்கப்பட்டு அவரோட தலையில் 15 ஃப்ராக்சர் போட்டு அவரோட ஹார்ட்டை வெளியே எடுத்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக கொலை செய்யப்பட்டார்? அதாவது அங்கே வந்து ஒரு 120 கோடி கிட்ட நடந்த ஒரு கரப்ஷனை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஸோ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் ஈடுபட்ட இவரோட தூரத்து சொந்தமான ஒருத்தவன் தான் இவர் வந்து கொண்டு போட்டிருக்கான். சத்தீஸ்கரில் பஸ்டருங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அங்கே வந்து மாவோயிஸ்ட் பழக்கங்கள் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த மக்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு பிரச்சனை 128 கோடி வந்து வாங்கிட்டு அங்கே நடந்த ஊழலை வந்து அவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார். தரமான வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்படலை, அவங்க வாங்கின காசுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி பண்ணார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஜனவரி 1 நைட்டு 8 மணிக்கு இந்த முகேஷ் அவரை வந்து ஃபோனில் வந்து கால் பண்ணி அந்த ரித்தேஷ் சந்திரகர் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டர் வந்து கூப்பிட்ருக்காரு அவரோட வீட்டுக்கு. ஸோ அவங்க வாக்குவாதம் ஈடுபடும் போது, நீ வந்து எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி எக்ஸ்போஸ் பண்ணனால எங்களுக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே கை கலப்பாகி இவங்க வந்து அயன் ராடை வச்சு அவர் அடிச்சிடுறாங்க. அவர் தலையில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கொடூரமான முறையில் இது பண்ணிவிட்டு அவரோட பாடியை வந்து செப்டிக் டேங்க்கில் வந்து புதைச்சிடுறாங்க. ஜனவரி 3 அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போய் தடவை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் லாஸ்ட்டு அங்கே தான் டவர் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு போய் அங்கே பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் வந்து எந்த ஒரு க்ளூவும் இல்லாதனால போலீஸ் போயிட்டாங்க. ஜனவரி 3 திருப்பி கடைசி அங்கே தான் இருக்குது, வேறு லீடு இல்லாமல் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக ஒரு செப்டிக் டேங்க் வந்து பூசி முழிவு இருக்குது. அது என்னென்னு அவங்க போலீஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த முகேஷ் சந்திரகர் அவரோட பாடி வந்து அங்கே கடந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முகேஷ் சந்திரகர் அவரோட வந்து தூரத்து ரிலேட்டிவாக இருக்க 2 பேர், அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இந்த கான்ட்ராக்டில் சம்மந்தப்பட்ட ஆள். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சத்தீஸ்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் ஓன்லி நோன் ஃபார் லைக் ரிச் மினரல்ஸ், அவங்க வந்து எங்கள் மினரல்ஸ் நிறையா இருக்கனால இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்டர் வந்து மோசடிகள் வந்து நடக்குது, அதை வந்து வெளிக்கொண்டு வர ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப இதாக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குளோபல் ரேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு சேஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்தியா வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து டேஞ்சரஸான பிளேஸாக தான் இருக்குது. இந்தியா 180 கண்ட்ரிஸ் கொண்ட லிஸ்ட்டில் இந்தியா 159வது இடத்துல இருக்குது. நம்ம வந்து பார்த்துருக்கோம் எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் வந்து இண்டிபெண்ட்டாக செயல்பட்டு நிறையா குற்றங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முயற்சியில் அவங்க உயிரையே விட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எத்தனையோ கேசஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை வந்து யாருமே பெருசாக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெருசாக ஏன் இதை பேச மாட்டுறாங்க? அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய சேனலில் டிபேட் ஷோஸ்லாம் தேவையில்லாத விஷயங்களை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர, இவரை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு உயிரை விட்டுருக்காரு, இவர் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து பயங்கரமான லாஸ் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களும் அந்த ஊர்க்கார மக்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த நியூஸை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இட் ஃபெல்ட் வெரி சேட். எனக்கு வந்து இதை கேட்டுட்டு அவர் எதுக்கு இதை சஃபர் பண்ணணும், மக்களுக்காக வெளியே கொண்டு வந்தார். ஸோ வந்து போலீஸுமே வந்து இந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி ரவுடிகளை வந்து வெளியே விடக்கூடாது, அவங்க எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். வேறு என்ன சொல்ல முடியும் நம்மளால்?